மோட்டோ ரீசெண்டாக இந்தியாவில் மோட்டோ G40 ஃபியூஷன் அண்ட் மோட்டோ G60 என்ற 2 புது மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் மோட்டோ G40 ஃபியூஷனை நம்ம நேற்றே கவர் பண்ணிட்டோம். நாய்கார்டில் தர வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் மோட்டோ G60 பற்றி பார்க்கலாம். இந்த மோட்டோ G60யோட மெயின் செல்லிங் பாயிண்ட்டும் பார்க்கும்போது இங்கே 108 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் நம்ம வாங்கலாமா, இல்லை இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஆல்ரெடி இருக்க Redmi Note 10 Pro Max ஆர் Realme 8 Pro இந்த மாதிரியான மொபைல்ஸாக வாங்கலாமா? இந்த வீடியோவில் அதுக்கான பதிலை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு 100% புரியும். அண்ட் பார்த்து முடிச்சோடனே இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது உங்கள் டார்க்லைட் டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். பில்டுன்னு வரும்போது இங்கே அவ்வளோ பெருசாக இல்லை இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஏன்னா இங்கே பிளாஸ்டிக் பேக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பேக் கூட ஓகே, இந்த பட்ஜெட்டில் நிறைய மொபைல்ஸில் இருக்குது. பட் ஃப்ரண்ட்டில் எந்த ப்ரொடக்ஷனுமே அவங்க யூஸ் பண்ணல. இது கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட் தான். ஏன்னா அங்கே அட்லீஸ்ட் Gorilla Glass 3 கொடுத்துருந்துருக்கலாம். கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன் வைஸ் பார்க்கும்போது அவங்க எந்த ப்ரொடக்ஷனுமே யூஸ் பண்ணல. சப்போஸ் ஏதாவது ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சுவல் டிசைன் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரியர் மவுண்டடில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த மோட்டோ லோகோக்கு கீழே இருக்குது. அண்ட் இந்த ஃபோனோட திக்னஸ் 9.6 mm வருது அண்ட் வெயிட் 220 grams வருது. ஸோ திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பேட்டரி செக்மெண்ட்டில் பார்க்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே இங்கே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. 6.78 inches Full HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பட் IPS LCD பேனல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேவை 20.5:9 அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருக்காங்க. அது போக இதில் HDR10 டிஸ்பிளே இருக்குது. ஸோ நமக்கு Netflix, Amazon Prime மாதிரியான வீடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து HD கண்டென்ட்டை ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். ஸோ டிஸ்பிளே ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே Redmi Note 10 Pro Maxல நமக்கு AMOLED 120 Hz இருக்குது. பட் இங்கே IPS LCD 120 Hz தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமராஸ்னு பார்க்கும்போது 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவும் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளும் 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சாரும் இருக்குது. 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரும் இருக்குது. அந்த 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளை யூஸ் பண்ணி நம்மளால் மேக்ரோ ஷாட்ஸும் எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் தந்திருக்காங்க. ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K 30 FPS வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோஸ் 30 frames per second எடுத்துக்க முடியும். ஸோ கேமராஸ் இங்கே நல்லா தான் இருக்குது ஸ்பெக்ஸ் வைஸ் பார்க்கும்போது. அண்ட் இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர்னு பார்க்கும்போது Snapdragon 732G தான் கொடுத்துருக்காங்க அண்ட் GB Adreno 618 இருக்குது. இந்த மொபைல் Android 11 தான் ரன் ஆகுது அண்ட் ஸ்டாக் ஆண்ட்ராய்டும் இதில் இருக்குது. ஸோ நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் மற்ற Snapdragon 732G கொண்ட மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பூஸ்டப் ஆகி கிடைக்கும். ஏன்னா இங்கே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணியிருக்கிறதால ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு நம்பலாம். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரின்னு வரும்போது இங்கே 6000 mAh மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க அண்ட் 20 watt டர்போ சார்ஜராக பாக்ஸும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் பேட்டரி ஸ்பீடை டாப் அப் பண்ணிக்க முடியும். ஸோ பேட்டரியும் இங்கே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது இங்கே டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் தரல, ஹைப்ரிட் ஸ்லாட் மட்டும் தான் தந்திருக்காங்க அண்ட் 3.5 mm ஆடியோ ஜாக்கும் இருக்குது. டெடிகேட்டட் கூகுள் அசிஸ்டன்ட் கீக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங்னு வரும்போது இதனோட 6GB 128GB வேரியன்ட் நமக்கு 18,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்லேயே நமக்கு Realme 8 Pro இருக்குது 6GB 128GB கொண்டது. பட் அதில் நமக்கு 60 Hz AMOLED தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா நமக்கு Redmi Note 10 Pro Maxோட 6GB 64GB வேரியன்ட் கிடைக்குது. அதில் 120 Hz AMOLED இருக்குது. இதிலே நம்ம லைட்டாக கம்பேரிசன் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 3 மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஸ்டாக் ஆண்ட்ராய்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னா நீங்கள் மோட்டோ தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா இதில் மட்டும் தான் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்குது. நிறைய பேருக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு பிடிக்கும். ஸோ உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.